இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வாழைக்காயில பஜ்ஜி தான் போட போறோம். ஸோ அதனால வாழைக்காயில தோலை உரிச்சு வாழைக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சோம் ஸ்லைஸா. சட்னிக்காக நம்ம வெங்காயத்தை கையில அரைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா அதை அரைச்சதுக்கு அப்புறமா அந்த கேப்ல வந்து நம்ம மாவையும் கிண்டியாச்சு பஜ்ஜிக்கு. ஸோ அதுக்கப்புறம் சட்னி அரைச்சி போட்டு சட்னியை தாளிச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு அதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அதை வந்து தாளிச்சாச்சு. அதுக்கப்புறமா பஜ்ஜிக்காக வந்து இன்னொரு மாவை எடுத்து எண்ணெய் ஊற்றிட்டு பஜ்ஜி வந்து மாவில் டிப் பண்ணி நம்ம வந்து இப்போ எண்ணெயில் போட போகிறோம். எண்ணெயில் போட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நிறையவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ வந்து இவ்வளோ எண்ணெயிலே வந்து இவ்வளோ பஜ்ஜி நம்ம பார்த்தீங்கன்னா போடலாம். நீங்கள் அதுக்கு நிறையலாம் எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி போட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அழகாகவே வந்து சர்வ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பஜ்ஜி எடுத்து நம்ம வந்து தட்டில் போட்டுக்கலாம். தட்டில் போட்டு நம்ம கிறிஸ்பியாக பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயெல்லாம் இல்லாதபடி நல்லாவே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி எடுத்து சட்டியில் முடிச்சு ஒரு பைட்டை போட்டால் சொல்ல முடியாதுங்க, வேற லெவலாக இருக்குது.